இவ்ளோ குற்றச்சாட்டு இருக்கு. திமுக ஆட்சி மேல. திமுக ஆட்சி மேல ஒரு அவர்ஷன் இருக்கு. டவுட்டே கிடையாது. ஆனா எந்த கட்சியும், எந்த கூட்டணி கட்சியும் அதிமுக பக்கம் ஏன் வரமாட்டேன்து? அதாவது 2010 ஜூலை எடுத்தீங்கன்னா, இதே நம்ம எண்ட் ஆஃப் ஜூலைல வி ஆர் இன் ஆகஸ்ட் இல்லையா? 2010 ஜூலைல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த அறிக்கை எடுத்து பார்க்கணும் நீங்க. நான் 2 கட்சிகளுடனும் பயணிக்க மாட்டேன். நான் தனியாக தான் பயணிப்பேன். இதுதான் அவர் குடுத்த அறிக்கை. இல்ல அதுக்கப்புறம் சரியா? மதுரை மாநாடுன்னு ஒண்ணு நடந்தது. மதுரை மாநாடு அது பார்த்த என்ன உடனே டோட்டலா எல்லாமே மாறிச்சுல்ல. மாறுது. அதனால இதெல்லாம் வந்து நீங்க 8 மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கும்பொழுது நம்ம எதுவுமே பேச முடியாது. பாஜகவுடன் கூட்டணி அப்படின்றது எதற்காக உறுதி செய்யப்பட்டது அப்படின்னாக்க, இங்கே ரொம்ப தெளிவாக சில காய் நகர்த்தல்கள் நடக்கிறது அப்படின்றத ஊர்ஜிதம் செய்து, நாம நமக்கான கூட்டணி அதாவது என்டிஏக்கு கிடைத்த வாக்குகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க 2 காரணங்களுக்காக கிடைத்ததுன்னு சொல்லலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள். ஏன் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள்னு சொல்றேன் அப்படின்னா, தேசிய அளவுல தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்பொழுது, அது நரேந்திர மோடி அவர்களா, ராகுல் காந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நீங்க 2014, 2019, 2024 இந்த 3 தேர்தலையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, 2014ல் இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் பற்றி கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பம் அப்படின்றது, 2019ல அது பீக்குக்கு போச்சு. அவருக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது. 2024ல பார்த்தீங்கன்னாக்க, அது அப்படியே குறைந்தது. நம்ம சர்வே எடுக்கும் பொழுதே பல தொகுதிகள்ல பார்த்தீங்கன்னாக்க, முன்னாடிலாம் ராகுல் காந்தினா 75, 80% அப்படின்ற ஒரு ஆதரவு நிலை அப்படின்றது சரிந்து, சில தகுதிகள் இப்ப நாகப்பட்டினம்லாம் எடுத்தீங்கன்னாக்க, நரேந்திர மோடி அவர்களுக்கு அதிகமா இருந்தது. ஸோ, அவர் மீதான அந்த வன்மம் அப்படின்றதை மக்கள் வந்து இது எப்படி கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்பதனை புரிந்து கொண்டு விட்டார்கள். ஸோ, அதனால ராகுல் காந்தியா, நரேந்திர மோடி அவர்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த வாக்குகள் இப்ப இந்த வாக்குகள் சிந்தாமல், சிதறாமல் அப்படியே இது அதிமுகவுக்கு ஆதரவான வாக்குகள். ஏன்னா, திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய வாக்குகள். திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்ற நிலையில இருக்கக்கூடிய வாக்குகள். இந்த வாக்குகள் எதை நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் தனி நபர்கள் என்பதை விட, திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த சக்தி இங்கே முன்னிலையில் இருக்கிறது அப்படின்றதை பார்த்து அதை நோக்கி தான் போகும். அதனால அந்த இடத்துல பாஜகவுடனான கூட்டணி அப்படின்றது சரி.